ஸோ நேற்று 7/12/2025 அன்னைக்கு நவநீத கிருஷ்ணன் என்பவர் வந்து ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் வந்து கோவை, கோயம்புத்தூர், வடவழியை சேர்ந்தவர். சாமி ஐயர் வீதியை சேர்ந்த இதில் நகைப்பற்ற வச்சுருக்காரு. அவருக்கு காலையில் 8 மணிக்கு வந்து சரவணன்றவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவரோட வீடுலாம் லாக் பண்ணியிருக்கு, முன்னாடி லாக் பண்ணியிருக்கு, உங்கள் கடை உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோனில் தகவல் சொன்னதுங்க அடிப்படையில் அவர் வந்து பார்த்துருக்காரு. அவரோட நகைப்பற்ற கடை வந்து கதவை உடஞ்சி உள்ளுக்குள்ளே இருந்த நகைகள் சுமார் 1 கிலோ 15 கிராம் காணாமல் போயிருக்குன்னு சொல்லி நம்மள்கிட்ட ஸ்டேஷனில் வந்து B3 ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே நாங்கள் விசாரணையை ஆரம்பித்து கமிஷனர் அவர்களோட உத்தரவு அடிப்படையில் உட்படம் ஏசி அவர்களோட தலைமையில் B3 லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரு B3 ஐவிங் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் இவங்க தலைமையிலையும் மற்ற சில இன்ஸ்பெக்டரையும் நம்ம ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிட்டு தனிப்படை அமைச்சு இதை வந்து புலனாய்வு செய்ய ஆரம்பித்தோம். முதல்ல நம்ம அந்த சிசிடிவி அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல குழு கிடைச்சிது. அவரோட உருவம் நல்லா தெளிவாக தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் மற்ற சோர்ஸுகள் அடிப்படையில் யார் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அது ஏற்கனவே அவர் பேர் வந்து முருகன் சொல்லிட்டு அவர் ஏற்கனவே ஆர்எஸ்புரம் இதில் வந்து இதே மாதிரி ஒரு நகை கடையை உடச்சி ஒரு 1/2 கிலோ தங்க நகை திருடின வழக்கில் ஏற்கனவே தண்டனை அனுபவித்து வெளியே வந்தவர். அவர் இன்னொரு குற்றவாளி வந்து சின்னதுரன் சொல்லி அவர் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் ஒரு 3 வழக்குகள் இருக்குது அவருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே ஏற்கனவே வழக்குகள் இருக்கக்கூடிய குற்றவாளிகள். இவங்களோட அடையாளம் நம்ம சிசிடிவி மூலம் நமக்கு தெரிஞ்சது அடிப்படையில் அவங்க இருக்கிற வீடு நம்ம போய் இது பண்ணி அவங்கள பிடிச்சதில் அந்த நகையெல்லாம் நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா சுமார் ஒரு 2:30 மணிக்கு வந்து அவங்க அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த நகைக்கடை இருக்கிறது வந்து 4 வீடுகள் இருக்கக்கூடியது. அதில் 2 பேர் குடித்தனம் இருக்காங்க, 2 நகைப்பற்ற கடை இருக்குது. மொதல் கடையை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அது கிரில் ரோடு இருக்கிறதுனால அவங்களால அதை உடைக்க முடியல. அடுத்து இருக்கிற வீடெல்லாம் முன்னாடி கதவை லாக் பண்ணிட்டு வெளியே வந்து நம்மளை பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க லாக் பண்ணிவிட்டு இந்த 4வது கடையாக இந்த கடை இருந்திருக்கு. இந்த கடையை வந்து உடச்சி உள்ளே போய் எடுத்திருக்காங்க. அங்கே அந்த கடையிலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவாக இருந்திருக்கு நம்மளுக்கு. அது அடிப்படையில் யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி இதை ரெக்கவரி பண்ணியிருக்கோம். சுமார் 1 கிலோ 15 கிராம் நகையை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது சிசிடிவியோட ஏற்கனவே குற்றவாளிகளை பற்றி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருந்ததுனாலையும் இந்த கேஸை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடிஞ்சுது. 2வது குற்றவாளி சின்னதுரைன்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டம். அவர் வயசு வந்து 32 அவருக்கு ஏற்கனவே தூத்துக்குடியில் 3 கேஸ் இருக்குது. ஆடு திருடின வழக்கு, கஞ்சா வழக்கு. முருகன் வந்து கோவை கணுவாயை சேர்ந்தவர். இவருக்கு வந்து ஆர்எஸ்புரம் இதில் வந்து இவருக்கு வயசு 45. ஆர்எஸ்புரம் இதில் வந்து ஏற்கனவே 2017 வந்து ஒரு 1/2 கிலோ இதே மாதிரி நகை கடையை உடைச்சி ஒரு 1/2 கிலோ தங்க கண்டுபிடிச்ச வழக்கு. அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு 7 மாதம் உள்ள வந்திருக்காரு. ஸோ அவர் ஏற்கனவே ஒரு குற்றவாளி. ஒரே இடத்துல தானே 2 பேருமே அவங்க வீட்டில் தான் வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணோம். வீடு வந்து கணுவாயில் ஒரு வீடு இருந்தது. அடுத்து இன்னொரு வந்து மயில்கல் 2 பேர் தான் சிசிடிவி எல்லாம் உறவினர்கள். ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு அவங்களுக்கு. இது கடையில் இருந்த சிசிடிவி ப்ளஸ் ரோட்டில் இருந்த சிசிடிவி ஒரு 10-15 சிசிடிவி மானிட்டர் பண்ணி எவ்வளோ நேரத்தில் வெரைட்டிகள் வந்து இது மாதிரி அடிக்கடிக்க தங்க நகைகள் வந்து பட்டையில் கொள்ளை போடுறாங்க, வேலை செய்கிறவங்களே எடுத்துகிட்டு போகிற சம்பவம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி அறிவு கொடுக்கணும்? அப்போ இவ்வளவு விலை அதிகமான நகைகளை வந்து அந்த மரப்படியில் வச்சுருக்காங்க அப்படின்றது அதுதான் நம்ம வந்து என்ன அறிவுரை சொல்லியிருக்கோம்னா கிரில் கேட்டு போட்டு நம்ம வந்து கடையை வந்து சேஃப்டியாக லாக் பண்ண சொல்லியிருக்கோம். ஏற்கனவே ஒரு கடையை அட்டன் பண்ணியிருக்கான். அது கிரில் கேட் இருந்ததுனால அவனால் உடைக்க முடியல. அடுத்து சிசிடிவியை வந்து கம்பல்சரியாக வைக்க சொல்லியிருக்கோம். இப்போ மோஷன் சிசிடிவி வச்சு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு நடமாட்டம் தான் அவர் செல்லுக்கு அலர்ட் பண்ணிச்சுன்னா இமீடியட்டாக அவங்க போலீஸை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம உடனடியாக இது பண்ணோம். இது ஏற்கனவே நம்ம எல்லா நகைக்கடை ஓனர்களுக்கும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த சில வேலையாட்கள் வந்து நகையை வந்து கொடுக்குறது அவங்க எடுத்துகிட்டு போகிற சில வழக்குகள்லாம் இருக்குது. அதுக்கும் வந்து நல்ல தெரிஞ்சாலாக வந்து ஆதார் கார்டு இது போன்ற அடிப்படையில் வைக்கிற மாதிரி நம்ம சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கேஸில் நார்த் இந்தியன் இல்லை, பொதுவாக நார்த் இந்தியில் நல்லா ஜுவல்லர்ஸ் செய்கிறாங்கன்றதுனால அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலையை வைக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் வந்து
அது இவங்க கொடுக்குறது நம்பிக்கை அடிப்படையிலே கொடுக்குறத எடுத்துகிட்டு போயிடறாங்க. நம்ம வெஸ்ட் பெங்காலில் போய் நிறைய கேசஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். சார், இந்த கேஸ்ல பொதுவா வந்து நகைப்பட்டறையிலையோ இல்லை நகைக்கடையிலையோ பார்த்தீங்கன்னா ஒரு நகை எல்லாத்தையுமே குடியிருக்கலாம் வெளியே போனதுக்கப்புறம் நகையெல்லாம் எண்ணி ஒரு பெட்டகத்துக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போவாங்க. So, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் எல்லா கடையிலுமே இருக்கு. பட் இங்க வந்து வெறும் மரப்பட்டியில் அவர் லாக் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த மரப்பட்டியவே அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அது நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி அறிவுரை சொல்லி ஒரு பெரிய லாக்கரில் அது உடைச்சி எடுக்க முடியாத லாக்கரில் போட்டிருந்தா தான் சேஃப்டியாக இருந்திருக்கும். முழுமையாக மீட்டாச்சு. எல்லாம் மரப்பட்டியே தூக்கிட்டு போயிட்டாங்க. மரப்பட்டியே தூக்கி போயிட்டான்.